ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே துபாயில் மழை வந்தது தான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக மழை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே அதிகமாக பெய்யவே பெய்யாது. ஸோ வருஷத்துக்கு ஒரு 2 டைம் தான் வந்து அந்த சீசன் மாறும்போது ஒரு மழை வரும், அவ்வளோதான். அந்த டைம் மட்டும் ஒரு டைம் மழை வந்துச்சு அப்படின்னா, இப்போ வின்டர்லேருந்து சம்மர் சீசன் மாறுது, சம்மர்லேருந்து வின்டர் சீசன் மாறுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை, ஒரு 3-4 நாள் நல்ல ஒரு மழையாக இருந்தது. அது நம்ம மிஸ் பண்ணுறது, நம்ம ஊரில் மிஸ் பண்ணுறது இங்கே வந்து கிடைக்குதுங்கும்போது அப்படியே ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ மழை பெஞ்சிருந்தது, நிறையா மரம்லாம் விழுந்துருது, ரொம்ப உடஞ்சி விழுந்துருச்சு. ஆனால் பார்க்குற இடம் ஃபுல்லாகவே நல்லா நனைஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு மழையாக இருந்தது. பார்த்திங்கனாவே தெரியும், நல்ல ஒரு துளியாக நிறைய நல்ல ஒரு மழை வந்தது. எந்த அளவுக்கு மழையில் நனையணுமோ அந்தளவுக்கு கிட்ஸ் எல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு காரில் போகும்போது பார்த்தோன்னா ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஒழுகி அந்த கண்ணாடி ஃபுல்லாக நாங்கள் பார்த்தது கிடையாது. ப்ளஸ் ரோட்லேயுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணியெல்லாம் போனதில்லை. இங்கே வந்து மழை பெஞ்சிருக்கு, தண்ணியெல்லாம் வந்துடுச்சு, ரோடு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிக்காகுது. இந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, லாரியில் வேறு டேங்கர் லாரி கொண்டு வந்து அதில் பம்ப் பண்ணி எடுத்து தான் வேறு பக்கம் கொண்டு போய் ஊற்றுவாங்க. ஸோ இப்போ ரோட்டில் தண்ணி தேங்கிடுச்சு அப்படின்னா அதை சீக்கிரம் க்ளீன் பண்ணணுன்னா இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. அதுவாக விட்டோம் அப்படின்னா வந்து அந்த மண் அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணாது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு இந்த வாட்டி. நாங்கள் அதை கண்கூடவே பார்த்தோம். நிறைய பக்கம் வந்து அந்த மாதிரி வந்து லாரியில் வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போய் அடுத்த பக்கம் ஊற்றுனாங்க. ஸோ இந்த மண்ணுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரிப் இருக்காது. ஸோ எவ்வளோ காற்றடிக்குதோ அந்தளவுக்கு மரம் உடஞ்சி, அவ்வளோ மரம் உடஞ்சி விழுந்துருந்தது. ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகி, ரோடு ஃபுல்லாக தண்ணி நின்று நிறையா கார் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிரேக் டவுன் ஆகி அப்படியே நின்றுச்சு. செடான் டைப் கார்லாம் அப்படியே நின்றுச்சு. அப்புறம் அதிலிருந்து வந்து அதுக்கப்புறம்தான் வந்து நிறைய காரெல்லாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்தது. பட் ஆனால் நமக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. ஓ, இப்படியெல்லாம் ஆகுதா அப்படின்ற மாதிரி. ரோடு ஃபுல்லாக தண்ணி தான். ஸோ நாங்கள் அந்த காரில் போயிட்டு தண்ணி வந்து வேகமாக போகும்போது எந்தளவுக்கு தண்ணி நல்லா அடிக்கிறது அதெல்லாம் ஒரு ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பேரெல்லாம் வந்து நின்றுக்கிறாங்க, மற்ற வர எந்த காராக இருந்தாலும் ஸ்பீடாக வந்து அவங்க மேலே தண்ணி தெளித்து விட்டுட்டு போகணுன்ற மாதிரி நின்று அவங்க அந்த மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறக்கு புதுசாக தான் இருந்தது. எல்லா பக்கமே அவ்வளோ ஒரு ஈரம், அந்த ஈரம் வாசனை, மண் வாசனை, அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்கும். வெயில் பார்க்குறக்கு எப்பயாவது ரேராக மழை வரும்போது அம்பர்லாலாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டோம், கொடைலாம் நம்ம ஊரில் மாதிரி. அதை வெயில் டைம்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி மழைக்கெல்லாம் வந்து அவ்வளோவா வராது. ஸோ இந்த டைம் அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறக்கு. இது ஈவினிங் டைம் மாதிரி நல்ல ஒரு இருட்டாக இருந்தது, நல்ல ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு மேகங்கள், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து உண்மையாக மிஸ் பண்ணுற ஒன்று, நம்ம ஊருக்கும் இங்கே கம்பேர் பண்ணும்போது மிஸ் பண்ணுற ஒன்று. ஸோ அதுவுமே இந்த டைம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி காரில் வேகமாக வந்து அந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு அழகாக இருந்தது பார்க்குறக்கு. மழை வந்த உடனே டக்குன்னு வெளியில் போயாச்சு. வெளியில் போய் நடக்கிறது, இந்த மாதிரி பார்க்குறது, இதெல்லாம் தான் பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு போகும்போது 2 சைடும் அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. ஓ, இவ்வளோ தண்ணியா அப்படின்ற மாதிரி. இவ்வளோ வருஷத்தில் இந்த மாதிரி இருந்ததில்லை. இந்த டைம் புதுசாக இருந்துச்சு. அந்த செவுரெல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கெல்லாம் நனைஞ்செல்லாம் மழை பார்த்ததில்லை நாங்கள். பட் மலையோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது.
உடனே சடனாக அந்த ஒரு 3 நாள் டக்குன்னு அந்த வானம் வந்து அப்படி கலர் சேஞ்ச் ஆகுது. சடனாக மழை வருது. இந்த மரம்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு, டேட்ஸ் மரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் அசையாது. அது எல்லாமே அந்த காற்றுக்கு அப்படியே உடஞ்சி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணாங்க. ஏன்னா ரோடெல்லாம் பிளாக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு உடனே அவங்க க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா இருப்போமா? மழை பெய்யும்போது இந்த மாதிரி காஃபி, டீ இதெல்லாம் குடிக்கிறது, ஒரு சமோசா சூடாக வாங்கி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஓடிட்டுருந்தது. இந்தளவுக்கு தண்ணி பாருங்கள். அந்த மற்ற வண்டி போகும்போது நம்ம பார்க்குறக்கு அழகாக இருந்தது. அந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னாலும் சடனாக ஒரு 2-3 மணி நேரத்தில் திருப்பி வந்து நல்ல ஒரு வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வெளியே போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரக்குள்ளே திருப்பி அந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆச்சு. சரி, அடுத்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு இப்போ ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டாச்சு ஒரே நாளில். மார்னிங் ஒரு மாதிரி வெதர் இருந்தது. உடனே சடனாக ஒரு 2-3 ஹவர்ஸில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பசங்க தான் போயிருக்காங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரக்காக போயிருக்காங்க. வந்துட்டாங்க. எப்போவுமே இங்கே வந்தால் அவர் தான் போய் வாங்கிட்டு வருவார். ஓகே, கொடுத்தாச்சு. ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் பசங்களுக்கு ஒரே புதுசாக இருந்தது. என்ன கிளைமேட் இப்படி மாறி வருதே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அவங்களுக்கு. கண்ணாடியில் பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கிறது. இந்த மாதிரிலாம் நாங்கள் காரில் போகும்போது பார்த்ததில்ல மழை இந்தளவுக்கு வந்து. ஸோ என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. பார்க்குறக்கும் புதுசாக இருந்தது. தண்ணி இந்தளவுக்கு ஆனாலுமே நல்லா க்ரீனிஷாக தான் வச்சுருப்பாங்க எல்லா இடமும். நிறையா மரம், செடி இதில் எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரோட் சைடு எல்லாமே ஒரு நல்ல ஒரு க்ரீனிஷான ஒரு இது அட்மாஸ்பியரில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு டீ காஃபியோட டக்குன்னு முடித்தோம். அந்த அன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சு. வித் அடுத்தடுத்து ஐஸ்கிரீம். சில தருணங்களில் தான் இந்த மாதிரியான மழை வர்றது இதெல்லாம் நடக்கும் இங்கே துபாயில். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். மழை எப்போவுமே அழகுதான்ல பார்க்குறக்கு. ஊரில் டக்குன்னு வரும். அந்த டைமில் எங்கடா வெளியே போக முடியலையேன்னு நினைப்போம். இப்போ மழையை பார்க்கணுங்கிறதுக்காகவே வெளியில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ எங்களோட டைம் வந்து இந்த டைம் ரொம்ப சூப்பராக போச்சு. நல்ல ஒரு மழையில் நல்லா நனைஞ்சோம் எல்லாருமே. நனைஞ்சிட்டு ஜாலியாக வெளியே போகிறது அதெல்லாம் பார்த்தோம். அந்த அன்றைக்கே டக்குன்னு ஒரு 3 days நல்ல மழை இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.